ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பை நல்ல ஆண்டவரே, நிர்மையான இந்த நல்ல மாலை வேளைக்காய்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த நல்ல மாலை நேரத்தில் உங்களுடைய கர்த்தாவே ஆண்டவரே, திருச்சபையராக குடும்பமாக இணைந்து ஆண்டவரே இந்த லந்து கால ஆண்டவரே ஆராதனையில் கலந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எத்தனையோ லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பொக்கிஷ வாய்ப்பை கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறீங்க. அதற்காக துதிக்கிறோம். எத்தனை பேர் உலக பிரகாரமாய் ஆண்டவரே காரியங்களில் செயல்படுகிற வேளையில் ஆண்டவர் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் உம்முடைய பாதத்தில் வந்திருப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற விசேஷித்த வாய்ப்புக்காக துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கிற வேத பகுதிகள், ஏறெடுக்கிற ஜெப விண்ணப்பங்கள், கேட்கிற தேவனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தர் நடத்தித்தாங்கப்பா. விசேஷமாக ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக, ஆச்சரியமாக, நன்மையாக கர்த்தர் நடத்தித்தாங்கப்பா. வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, ஆண்டவர் மிகுந்த நன்மைகளோடு கூட மிகுந்த ஆசீர்வாதங்களோடு கூட நாங்கள் அன்று கடந்து செல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தான். எங்களை தாழ்த்தி இந்த கரத்தில் தருகிறோம். மீதமுள்ள வேலையெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்தி நீங்கள் வழி நடத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனச்சாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றஞ்செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியே வைத்து போனார். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு சத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பொரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நம்ம ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்த நம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தையும் சிலாக்கி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிருபையை தந்திருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றிக்கு கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் நேர்மையான தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன்.
அடுத்தபடியாக அருமையான இந்த வாய்ப்பை தந்து போதகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்வதில், ஊழியத்தின் சார்பில், திருச்சபையின் சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் திருச்சபையின் கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்கும், திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ஊழியத்தின் சார்பிலையும் நம்முடைய திருச்சபையின் சார்பிலையும் என்னுடைய நன்றி, என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட, இந்த லெந்து காலத்தினுடைய ஆரம்ப நாட்களில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் வேத வசனத்துக்கு ஆதாரமாக, தேவனுடைய வசனங்களை கற்றுக்கொள்ள ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிற ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னால், சகிப்புத்தன்மை. அதாவது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட பொறுமை, சகிப்புத்தன்மை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப தேவையான அவசியமான ஒரு விஷயம். அது இருக்கும்போது நிச்சயமாகவே நிறைய பிரச்சனைகளை, நிறைய கஷ்டங்களை அல்லது நிறைய பிரச்சனைக்கு காரணமான சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்கு நிச்சயமாகவே அது உதவியாக இருக்கும். இந்த நல்ல நாளிலும் இன்னைக்கு ஆண்டவர் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல், எவ்வளோ வித சிலுவைன்னு சொன்னாலே பெரிய ஒரு பாடு, பெரிய ஒரு வேதனை. ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் சகித்து கொண்டாருன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை ஆண்டவர் எதுக்காக அதை சகித்து கொள்ளணும், ஏன் அதை சகித்தார், அல்லது எதற்காக அந்த அவமானத்தை எல்லாம் அவர் பெருசாக நினைக்கலன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதன் பின்பகுதியில் அந்த காரியத்துக்கு பின்னாடி பெரிய ஒரு மகிமை இருந்தது, பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. ஆகவே ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆத்மா மீட்கப்படுகிறது, அவ்வளோ பெரிய ஒரு மகிமை, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வலது பார்சத்தில் உட்காருகிற பெரிய ஒரு பாக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்தது. ஆகவே அதுக்கு முன்னாடி இந்த கஷ்டங்கள், இந்த பாடுகள், உபத்திரவங்கள்லாம் அவருக்கு பெருசாக அவர் எண்ணலைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது நாம் பார்க்கிறோம். முதலாவது இந்த சகிப்புத்தன்மை. எதற்காக நாம் சகித்து கொள்ள வேண்டும், ஏன் நம்ம சகித்து கொள்ளணும், சில விஷயங்களை நம்ம ஏன் சகிக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது விஷயம், நமக்கு ரோல் மாடல் யாருன்னு பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் பாடுகளை சகித்தார், நிறைய விஷயங்களை ஆண்டவர் சகித்து கொண்டார். ஆகவே நாமும் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்களில் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய கணவன் மனைவியிடத்தில், அல்லது பெற்றோர் பிள்ளைகளிடத்தில், அல்லது நம்ம வேலை செய்கிற இடங்களில் சில விஷயங்களை நம்ம சகித்து கொள்ளும்போது நிறைய பிரச்சனைகள் வராமல் கடந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முதலாவது நம்ம பார்க்கும்போது 1 பேதுரு 2:21 வேதம் சொல்கிறது, தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ரோல் மாடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நமக்கு எல்லாவற்றிலும் அவர் நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு வாழ்ந்து காண்பித்தார், எளிமையாய் வாழ்ந்தார், எளிமையாய் பழகினார் எல்லோரோடு கூட. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய ஆசீர்வாதங்கள் அநேகரை ஆண்டவர் சம்பாதித்து கொண்டார்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ரோல் மாடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். ஏன்னு சொன்னால் பெரிய ஒரு மேன்மையை சுதந்திரித்துக் கொள்வதற்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள் வரும்போது நம்ம அதை சகித்து கொண்டோம்னு சொன்னால் பின்னாடி நிறைய நன்மைகளை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். சில இடங்களில் நமக்கு நீதி மறுக்கப்படும், அல்லது சில இடங்களில் நம்ம நன்மை செய்து நம்ம தண்டிக்கப்படுவோம், அல்லது நன்மை செய்து நம்ம கஷ்டப்படுத்தப்படுவோம். ஆனால் அங்கேயும் நம்ம சகித்து கொண்டோம்னு சொன்னால் தேவன் நமக்காக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்திருக்கிறார். இங்கே நம்ம பார்க்கும்போது முதலாவது ஆண்டவர் எதை சகித்து கொண்டான்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே வைக்கப்பட்ட தவறான குற்றச்சாட்டுகளை ஆண்டவர் சகித்து கொண்டார். அவர் மேலே தவறான பொய் குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. ஆண்டவரை பற்றி அப்படி இப்படின்னு தவறான விஷயங்களை நிறைய சொன்னாங்க. அப்படி சொன்னார், அவர் நிறைய விஷயங்களை மனுஷங்களை மாத்துறாரு, நிறைய விஷயங்களை பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். ரெண்டாவது, நிறைய அவமானமான காரியங்கள் நடந்தது. நிறைய அதெல்லாம் நம்மளை பற்றி மற்ற எல்லாரும் குற்றமாக சொல்லும்போது எவ்வளோ பெரிய அவமானம். ஆனால் ஆண்டவர் அதையும் சகித்து கொண்டார். அதனால் வந்த அந்த தவறான குற்றச்சாட்டுகளினால் வந்த எவ்வளோ அவமானங்களை ஆண்டவர் சகித்து கொண்டார். மூணாவது நம்ம பார்க்கும்போது
எவ்வளோ நிந்தையான வார்த்தைகளினால் அவரை திட்டுனாங்க. நிந்தையான வார்த்தைகள், சொல்லக்கூடாத வார்த்தைகள், கேட்கக்கூடாத வார்த்தைகளினால் அவரை திட்டுனாங்க. ஆனால் அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால், சரீரத்தில் அவ்வளோ பெரிய வேதனை. அந்த சிலுவையை சுமக்கும்போது சரி, அந்த சவுக்குனால் அடி வாங்கும்போது சரி, அவ்வளோ வேதனை. தன்னுடைய சரீரத்தினுடைய சதைகள் கிழிக்கப்படும் போதும், தன்னுடைய சரீரத்தினுடைய சதைகள் பிக்கப்படும் போதும், தன்னுடைய ரத்தம் சொட்ட சொட்ட அவர் அந்த சிலுவையை சுமந்து நடக்கும்போதும் எவ்வளோ வேதனை சரீரத்தில். ஆனால் அதை ஆண்டவர் சகித்து கொண்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இது எவ்வளவு தூரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் தரையில் சிந்தி தன்னுடைய ஜீவன் போகிற வரைக்கும் ஆண்டவர் சகித்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் முடிந்த வரைக்கும் நிறைய விஷயங்களை நம்ம பொறுமையோடு கூட நம்ம சகித்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய வீட்டில் இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும். நம்ம மேலே தப்பாக சொல்லலாம். சில நேரங்களில் கணவன் மனைவியை குறித்து சில விஷயங்கள் தெரியாமல் நம்ம சொல்லும்போது கூட நம்ம கோபப்படுவோம், சகித்து கொள்ள மாட்டோம் சில விஷயங்களை. அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில். ஆனால் சில விஷயங்களை நம்ம சகித்து கொண்டோன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு அது ஒரு முற்றுப்புள்ளி ஆயிரும். மனைவி பேசும்போது கணவன் அமைதியாக இருந்தாலும் சரி, அல்லது கணவன் பேசும்போது மனைவி அதை சகித்து கொண்டாலும் சரி, நிச்சயமாக அது பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதான் வாங்க 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அங்கே ஆண்டவர் அவரை ஏசுனாங்க, ஆனால் அவர் திரும்ப ஏசலை. அவரை திட்டுறாங்க, ஆனால் அவர் திரும்ப திட்டலை. அவரை கஷ்டப்படுத்துகிறாங்க, ஆனால் அவரை நீங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்க, நான் நாளைக்கு உங்களை ஏதாவது பண்ணுவேன், அல்லது அவ்வளோ பெரிய ஆளுன்னு அவர் எதுவுமே சொல்லலை. எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். நியாயமாக எனக்குரிய பலன் ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று சொல்லி வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாமும் சில நேரங்களில் நம்ம நன்மை தான் செஞ்சுருப்போம், ஆனால் நம்மளை காயப்படுத்துவாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் அதையும் நம்ம சகித்து கொண்டோன்னு சொன்னால் அதற்குரிய பலனை நமக்கு இந்த உலகம் தருதோ இல்லையோ, ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமாய் தருவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நன்மை செய்து நம்ம சகித்து கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது பார்த்தோம்னு சொன்னால், எப்படி சகித்து கொள்ளணும், எப்படிப்பட்ட விஷயங்களை சகித்து கொள்ளணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 பேதுரு 2:20 நம்ம பார்க்கும்போது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம ஒரு தவறு செஞ்சு அதனால் நம்ம தண்டனை அனுபவிக்கும் போது நம்ம பொறுமையோடு சகித்தோன்னு சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, அது ஒரு யூஸும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம நன்மை செஞ்சுருப்போம், ஆனால் நம்ம கஷ்டப்படுத்தப்படுவோம். நன்மை செஞ்சுருப்போம், நம்ம காயப்படுத்தப்படுவோம். நம்ம நன்மை செஞ்சுருப்போம், நிந்தையான வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நன்மை செஞ்சு அதனால் வருகிற தீமைகளை நம்ம சகித்து கொண்டோன்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது அதுதான் ஆண்டவருக்கு முன்பாக அதுதான் மேன்மையாயிரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் தவறு செய்யாத சிச்சுவேஷனில், நம்ம நன்மை செஞ்ச சூழ்நிலையில் மற்றவங்களால் நம்ம காயப்படுத்தப்படும் போது, அல்லது மற்றவங்களால் நம்ம ஏமாற்றப்படும் போது அல்லது மற்றவங்களால் நம்ம நிந்திக்கப்படும் போது, அந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்னா சகித்து கொள்ள வேண்டும். அந்த காரியங்களை நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்னா சகித்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய பார்வையில் மேன்மையானதாய் காணப்படுகிறது என்று சொல்லி 1 பேதுரு 2:20 கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நம்ம யாரும் நிந்திக்கும் போது கூட நம்ம நன்மை செஞ்சுருப்போம், எத்தனையோ பேருக்கு நம்ம நன்மை செஞ்சுருப்போம், ஆனால் அவங்க நம்மளை நிந்திப்பாங்க. நம்ம எத்தனையோ சிச்சுவேஷனில் நம்முடைய இயலாத சூழ்நிலையில் கூட நம்ம உதவி செஞ்சுருப்போம், ஆனால் சில அவதூறான சொற்களை நம்ம கேட்க வேண்டி வரும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு பார்த்து, நான் இப்படிலாம் நன்மை செஞ்சேனே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அவங்ககிட்ட கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. நம்ம அது தேவனுடைய சமூகத்தில் நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னால் அதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார்னு சொல்லி, அதுதான் தேவனுடைய பார்வையில் பிரதானமாக இருக்கும், மேன்மையாக இருக்கும் என்று சொல்லி 1 பேதுரு 2:20 சொல்லுகிறது. 3வதாக நம்ம பார்க்கும்போது, நாம் சகித்து கொள்வதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்?
சில விஷயங்களை நம்ம பொறுத்து கொள்வதனால எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதலாவது நமக்கு நன்மை செய்து நமக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்கள் வருதுன்னா அதுக்கு முதலாவது காரணம் யாருன்னு பார்த்தா பிசாசு ஒரு காரணமாக இருப்பான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போடுறதுக்கு அல்லது நம்முடைய மேன்மையான அனுபவங்களை கீழ்த்தரமாக்குவதற்கு அவன் திட்டம் போட்டு என்ன செய்வான்னா, சில விஷயங்கள் அவன் என்ன செய்வான், சில மனிதர்கள் மூலமாக அல்லது கணவனுக்கு விரோதமாக மனைவியை அல்லது மனைவிக்கு விரோதமாக கணவனை, பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோரை, சில விஷயங்களை என்ன செய்வான்னா தூண்டி விடுவான். ஏதோ ஒரு அவங்கள கோவப்படுத்துகிற அல்லது காயப்படுத்துகிற விஷயங்களை என்ன செய்வான் கொண்டு வருவான். முதலாவது அப்படிப்பட்ட திட்டத்தோடு இருக்கிற பிசாசு என்ன செய்யப்படுவான்னா வெட்கப்படுவான். முதலாவது ஒரு விஷயம் நமக்கு கோபம் வருங்கிற சிச்சுவேஷனில் நம்ம அந்த விஷயத்தை பொறுத்து கொண்டோம்னு சொன்னால் பிசாசு முதல்ல வெட்கப்படுவான். எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதலாவது யோபு குறித்து நம்ம பார்க்கும்போது, யோபு குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நீதிமானாகிய ஒரு மனுஷன், அவன் உத்தமன், அப்படி ஒரு நல்ல ஒரு நற்சாட்சி ஆண்டவரிடத்திலேயே சாட்சி பெற்ற ஒரு மனுஷன் யோபு. ஆனால் இப்போ அந்த பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நீர் அவனை பாதுகாக்கிறதுனால தான் அவன் என்ன செய்கிறான், நீதிமானாக இருக்கான். நீர் பாதுகாக்கலைன்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சு போயிடுவான், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான். உங்களை ஃபாலோ பண்ண மாட்டான் அல்லது நீங்கள் சொன்ன நல்ல விஷயங்களை அவன் செய்ய மாட்டான், அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல போய் அவன் பிசாசு என்ன செய்கிறான்னா அவனுக்கு யோபுக்கு விரோதமான காரியங்களை அவன் அங்கே பேசுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி இல்லை, நீ அவனை என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான், என்னை விட்டு பின்வாங்க மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் கேரண்டி கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாகிய யோபுனுடைய வாழ்க்கையில் அவனை சோதிப்பதற்கு கூட ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார், சோதிக்கிறதுக்கு கூட ஆண்டவர் இடம் கொடுத்தார், அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லி. ஆனால் யோபு அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார், அவ்வளவு வேதனைகளை, தன்னுடைய சரீரத்தின் வியாதி, சரீரத்தில் ஒரு ஓட்டை எடுத்து என்ன செஞ்சுட்டு இருக்கிற வேதனையோடு கூட தன்னுடைய சரீரத்தை சுரண்டிக்கிட்டு இருக்கிற வலி ஒரு நிவாரணத்துக்காக அப்படி சுரண்டிகிட்டு இருக்கார். தன்னோடு வாழ்ந்த, தன்னுடைய கஷ்டத்தில் நஷ்டத்தில் கூட இருந்த தன்னுடைய மனைவி நிந்திக்கிறாங்க, அவமானமாக பேசுகிறாங்க, காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அவருடைய சிச்சுவேஷன் மாறி போச்சு. ஆனால் அங்கேயும் யோபு என்ன செய்யலை, அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லலை. யோபு சொல்கிறாரு, தேவனிடத்தில் இந்த நன்மையை பெற்றேன்னா தீமை ஏன் பெறக்கூடாது, அவரிடத்தில் அவர் நன்மை தரும்போது நான் எல்லாத்தையும் ஆண்டவரை தாருன்னு சொன்னேனே, தீமையும் அவர் தான் எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, ஸோ அதை மட்டும் நான் ஏன் வேண்டாம் ஆண்டவர் என்ன சொல்லணும், அவர் எதை செஞ்சாலும் என்னுடைய நன்மைக்காக செய்வார்னு சொல்லி அந்த இடத்துல அவ்வளவு வேதனைகளுக்கு தன்னுடைய பிள்ளைகள் போச்சு, தன்னுடைய மிருக ஜீவன்கள் போச்சு, அவனுடைய ஆஸ்தி எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஒரே நாளில் போயிடுச்சு. ஆனால் அந்த சிச்சுவேஷன்லையும் ஆண்டவர் மறுதளிக்கலை, அந்த சிச்சுவேஷன்லையும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அவர் பொறுமையோடு கூட இருந்தார்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதனுடைய பலன் என்ன கிடைச்சிது, அவர் என்னெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவன் என்னெல்லாம் அவருடைய எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்துச்சோ அதையெல்லாம் அப்படியே இரட்டத்தனையாக ஆண்டவர் கொடுத்தார். நிச்சயமாகவே இப்போ பிசாசு என்ன செஞ்சு போனான்னா வெட்கப்பட்டு போனான். நிச்சயமாகவே அவனுடைய திட்டம் தகர்க்கப்பட்டு போயிற்று. ஒருவேளை பிசாசு நினச்சிருந்திருப்பான், யோபு நிச்சயமாக ஆண்டவரை விட்டுருவான், ஸோ அப்படின்னா என்ன ஆகும், யோபு ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவான், ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுவான் அப்படி சொல்லி அவனை வீழ்த்துறதுக்காக பிசாசு திட்டம் போட்டான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய கஷ்டத்தை அவன் கடந்து ஒரு மேன்மையை அவன் சுதந்திரித்து கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டம் போட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம உணராமல் புரியாமல் நம்முடைய கஷ்டங்களில் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் அங்கே ஆண்டவர் தெளிவாக இருந்தார், யோபு தெளிவாக இருந்தார். அவர் என்னை நன்மையாக வச்சுருக்கும் போது நான் இருந்தேன் இல்லையா, பொறுமையோடு நான் இருந்தேன் இல்லையா, ஸோ அவர் என்னை கஷ்டப்படுத்தும் போது நான் பொறுமையாக இருக்கணும், அவருக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி யோபு ரொம்ப தெளிவாக இருந்தார். அதே போல் பிசாசு நினச்சான் அவன் கெட்டு போயிடுவான்னு சொல்லி, ஆனால் ஆண்டவர் நினைச்சார் அவனை இன்னும் ஒருபடி மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த கஷ்டத்தின் வாயிலாக, அந்த நெருக்கத்தின் வாயிலாக, அந்த அவனுடைய
நிந்தைகள், அவமானங்கள், அவனுடைய பாடுகள், உபத்திரவங்களின் வழியாக இன்னொரு மேன்மை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிச்சயமாகவே பிசாசு வெட்கப்பட்டு போனான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது, நான் சகித்து கொள்றதுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், என்ன ஆதாயம்னு பார்த்தா, ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம், ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோம். பரலோகம் அதனால் என்ன செய்கிறது, மகிழ்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம அதே 1 பேதுரு 2:20 நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய பார்வையில் அது எப்படி இருக்கிறதா, மேன்மையாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நீங்கள் அதனால் என்ன கீர்த்தி உண்டு, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். ஆண்டவருடைய பார்வையில் அது மேன்மையாய் காணப்படுகிறது என்று சொல்லி இதை நமக்கு சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம். அது அடுத்தபடியாக ஒரு வசனத்தை பார்க்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, உங்கள் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல் நாமளும் மாறுகிறோம். ஆண்டவருடைய குணத்தை நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய குணத்தை நாமும் பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம ஆண்டவர் சகித்தார், நம்ம ஆண்டவர் எல்லாவற்றிலும் சகித்தார். எந்த இடத்துலையும் அவர் என்ன செய்யலை, தன்னுடைய சிலுவையை அவர் என்ன செய்யலை, எனக்கு வேண்டான்னு சொல்லலை. சிலுவை பாடுகளை அவர் தள்ளி போடலை. நாமும் அவரை போல மாறுகிறோம். ஆண்டவருடைய அனுபவத்தை, ஆண்டவர் விரும்புகிற ஒரு விஷயத்தை நாமும் என்ன செய்கிறோம், பெற்றுக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என்னை போல் நீங்கள் மாறுங்கன்னு சொல்லி. எல்லா விஷயத்திலும் அவரை போல் ஒரு நாள் மறுரூபமாகவும். ஆனால் அதே போல் இங்கே வேதம் சொல்கிறது, ஆண்டவரை போல் நாமும், ஆண்டவர் எப்படி பூரண சற்குணராக இருந்தாரோ அதே போல் நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்படியானால் நிச்சயமாகவே நம்ம ஆண்டவருடைய ஒரு அன்பை அல்லது ஆண்டவருடைய ஒரு அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், சுதந்திரித்துக் கொள்கிறோம். வேதம் சொல்கிறது போல் நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு பரலோகத்தில் அவரோடு கூட நம்ம என்ன செய்கிறோம், மகிழ்ந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம படுகிற அந்த கஷ்டங்கள் அதோடு கூட முடிந்து போகிறதில்ல, இன்னொரு மேன்மையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த கஷ்டங்களின் வழியாய் ஒரு மேன்மைக்குள் நம்ம போகணும், அடுத்த லெவலுக்கு, அதை விட உயர்ந்த ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ அதனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சந்திக்கிற இந்த பாடுகளும் நெருக்கங்களும், இன்றைக்கு நாம் இந்த சகித்து கொள்ளுகிற இந்த கஷ்டங்களும் உபத்திரவங்களும் இனி வரப்போகிற மகிமையை நிச்சயமாகவே அதுக்கு ஈக்குவலாக இருக்காதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நிச்சயமாக அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்தின்படி சில காரியங்களை அல்லது சில தீமையான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் சகித்து கொண்டோம்னு சொன்னால் ஒரு மேன்மையான பரலோக ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ளும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை இந்த நாட்களில் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவதாக. ஆமென். तेरा सितम को
அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நேரத்துக்காக துதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் போதுமானவராக பூரணராக இருந்து இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீங்கள். அந்த அன்புக்காக துதிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கு முதல் கர்த்தர் இதுவரைக்குமாய் கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராக இருந்தீங்க, பிரசன்னராக இருந்து வழி நடத்தினீங்க. அந்த அன்புக்காக துதிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் உங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் உம்மை பாடி துதிக்கவும், ஆண்டவரே நம்முடைய வசனங்களை தியானிக்கவும், ஆண்டவரே பாடங்களை வாசிக்கவும், ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தீங்க. அதுக்காக மக்கள் நன்றி அப்பா. நம்முடைய வசனங்களை ஆண்டவரே நாங்கள் கேட்டு நாங்கள் கர்த்தாவே எல்லா கால சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே தேவனை ஆண்டவரை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக எங்களை எல்லா காரியங்களையும் எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரை சூழ்நிலைகள் வரும்போது கூட அதை எல்லாவற்றையும் தேவனுடைய பலத்தோடு கூட சகித்து தேவனுடைய மேன்மையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது மிகுந்த பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக கர்த்தர் நீங்கள் நடத்தித்தாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நன்மையான விஷயங்களை ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள நாள்தோறும் எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, சூழ்நிலைகள் எப்படியாக இருக்குமானாலும் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுமையோடு கூட ஆண்டவரே தேவனுடைய பாதையில் நடப்பதற்கு ஆண்டவரை நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. போதகரை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதித்து தாங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதே போல் எங்களுடைய திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருச்சபையின் கமிட்டி கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருச்சபையின் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர்களுடைய வேலைகள், கையிலும் பிரயாசங்கள், பிள்ளைகளுடைய ஆண்டவரே படிப்பு காரியங்கள், பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள், பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள் எல்லாவற்றையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நன்மையாக ஆசீர்வாதமானதாக கர்த்தர் நீங்கள் நடத்தி தாங்க இயேசுப்பா. எங்களுக்கு தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவர் இந்த கால சூழ்நிலைகளிலும் உமக்குள்ளாக ஆண்டவர் சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் சகித்து தேவனுடைய பலத்தோடு கூட ஆண்டவர் நாங்கள் ஜெயம் எடுப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவர் வேத வசனம் சொல்கிறது போல ஆண்டவரே அவர் சிலுவையை சகித்து ஆண்டவரே பரலோகத்தை ஆண்டவரே பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே தன்னுடைய அவமானத்தை சிலுவையெல்லாம் சகித்தார், அவமானத்தை எண்ணலன்னு சொல்லி வேதத்தில் சொல்லுகிறது நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற பரலோகத்தில் வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை எண்ணி எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களையும் நாங்கள் சகித்து பொறுமையோடு ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவருடன் தங்கியிருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.